திருகோணமலை கடற்கரை சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 10 பேருக்கும் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசாரினால் 8 குற்றங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை டச்வே கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை தொடர்பான வழக்கு புதன்கிழமை திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி MSM சம்சுதீன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே நீதிபதி குறித்த 10 பேருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டார். குறித்த வழக்கானது விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிரிகள் ஒவ்வொருவருக்கும் 8 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்டது. இதன்போது குறித்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாகவும் ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியான குற்றங்கள் போடப்பட்டுள்ளதாக எதிராளிகள் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தெரிவித்ததுடன் கடந்த தவணையில் இடம்பெற்ற வழக்கின் போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியால் குறிப்பிடப்பட்ட சில சொற்கள் திட்டமிட்டு அறிக்கையில் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதனை செய்துள்ளதாகவும் நீதிமன்ற பதிவாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள் தங்களுக்கு எதிராக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தனர். அத்துடன் குறித்த வழக்கில் எதிராளிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் பிணைக்கான விண்ணப்பத்தினை மேற்கொண்டிருந்ததுடன் குறிப்பாக 1ஆம் 2ஆம் எதிராளிகளுக்கு பிணை வழங்குமாறும் கோரியிருந்தனர். அதற்கு போலீசார் தரப்பில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. அத்துடன் கடந்த வழக்கில் இடம்பெற்ற அனைத்து உரையாடல்களும் ஒளிவடிவில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் எல்லாவற்றையும் அறிக்கையிட முடியாது எனவும் கொழும்பு மேல் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கிற்கு சமர்ப்பிப்பதற்கு அவற்றை வழங்க முடியும் எனவும் நீதிபதி தெரிவித்ததோடு குறித்த வழக்கில் 15 பேருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் ஏனையவர்கள் முன்னிலையாகாமல் குறித்த வழக்கில் பிணை மற்றும் ஏனைய இணக்கப்பாடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடியாது என நீதிபதி தெரிவித்தார். திருகோணமலை நீதவான் நீதிமன்றால் குறித்த வழக்கை கொண்டு செல்ல முடியாது எனவும் அதற்கான தடை கட்டளையை வழங்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றில் எதிராளிகளினால் தொடரப்பட்ட வழக்கானது எதிர்வரும் 30ஆம் தேதி விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் அதன் தீர்ப்பின் பின்னர் இந்த வழக்கை கொண்டு செல்வதற்காக எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது உதயன் கம்மன்பில உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழாம் எதிராளிகள் சார்பில் முன்னிலையாகியிருந்தனர். திருகோணமலை டச்வே கடற்கரைக்கு அருகிலுள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு உரியது என கூறப்படுகின்ற காணியில் கடற்கரையிலிருந்து சுமார் 11 மீட்டரில் சட்டவிரோத கட்டுமானம் கட்டப்பட்டதாக கூறியும் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக அப்பகுதியில் புத்தர் சிலையை வைத்ததாக கூறியும் அதனுடன் சம்பந்தப்பட்ட 15 நபர்களுக்கு எதிராக திருகோணமலை துறைமுக போலீசாரினால் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதன் பின்னர் குறித்த குற்றங்களுடன் தொடர்புபட்ட 10 பேர் கடந்த 14ஆம் தேதியன்று நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.